வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவின் ராணுவ வட்டாரங்கள் பரபரப்பாக உள்ளன. காரணம், ரஷ்யா முன்வைத்துள்ள ஒரு பிரம்மாண்டமான திட்டம். ரஷ்யா தனது அதிநவீன போர் விமானத்தை இந்தியாவுக்கு வழங்க தயாராகிவிட்டது. அதுதான் SU-57 5வது தலைமுறை போர் விமானம். காட்சிக்குள் இந்த SU-57 வருகை அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இந்த SU-57 சவால் அமெரிக்காவின் புகழ்பெற்ற F-35 போர் விமானத்தை வீழ்த்துமா? இதுதான் இப்போது உலக ராணுவ வல்லுநர்களின் மில்லியன் டாலர் கேள்வி. இந்த காணொலியில் அதன் உண்மையான ரகசியங்களை அலச போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன்னுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும். ராணுவ போட்டி இப்போது வான்வெளியில் மிக தீவிரமாக உள்ளது. முதலில் அமெரிக்காவின் F-35 போர் விமானத்தை பார்ப்போம். இதுதான் மேற்குலகின் விமான ஆதிக்கத்தின் சிம்ம சொப்பனம். F-35 தனது ஸ்டெல்த் திறனுக்காக புகழ் பெற்றது. அதாவது எதிரிகளின் ரேடார் கண்ணில் சிக்காமல் தாக்குதல் நடத்தும் திறன். இது அமெரிக்காவின் பிரதான விமான தாக்குதல் கருவி. அமெரிக்கா அதன் நேச நாடுகள் பலவற்றுக்கும் இந்த விமானத்தை வழங்கியுள்ளது. ஜப்பான், தென்கொரியா, இஸ்ரேல் என்று ஒரு பெரிய கூட்டணி இந்த விமானத்தை பயன்படுத்துகிறது. இதன் மூலம் அமெரிக்கா உலகளாவிய ஒரு விமானப்படையை கட்டுப்படுத்துகிறது. F-35 விமானத்தின் முக்கியமான பலம் ஏவியானிக்ஸ் அமைப்பில் தான் உள்ளது. இது செயற்கை நுண்ணறிவு AI மூலம் எதிரி இலக்குகளை மிக துல்லியமாக அடையாளம் காணும். மிக அதிக தொழில்நுட்ப ஒருங்கிணைப்புடன், அதாவது ஹைடெக் இன்டகிரேஷனுடன் செயற்படுகின்றது. இந்த விமானத்தின் பலமே மத்திய ராணுவ அமைப்புகளுடன் விரைவாக தகவல்களை பரிமாறிக் கொள்வதுதான். இது ஒரு பறக்கும் ராணுவ கம்ப்யூட்டர் என்று சொல்லலாம். மறுபக்கத்தில் SU-57 ரஷ்யாவின் ரகசிய பதிலடி. அமெரிக்காவின் இந்த வான் ஆதிக்கத்திற்கு ரஷ்யா நீண்ட காலமாக ஒரு பதிலடியை தேடியது. அதுதான் SU-57. ரஷ்யாவின் கூற்றுப்படி இது F-35 விட சில அம்சங்களில் மேம்பட்டது. SU-57 தனது ஆரம்ப கட்டத்தில் பக்ஃபா என்ற திட்டமாக அறியப்பட்டது. இதில் இந்தியாவும் ஒரு காலத்தில் இணைந்திருந்தது. ஆனால் சில தொழில்நுட்ப சிக்கல்களால் இந்தியா அதிலிருந்து விலகியது. இப்போது அதே விமானத்தை ரஷ்யா இந்தியாவுக்கு மீண்டும் வழங்க முன்வந்துள்ளது. இந்த கோரிக்கை மிகவும் முக்கியமானது. இந்தியா தற்போதுள்ள தனது பழைய மிக் மற்றும் சுகோய் விமானங்களை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ரஷ்யாவின் இந்த சமயோசித அணுகுமுறை இந்தியாவுக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுத்துள்ளது. SU-57 விமானத்தின் முக்கிய பலம் அதன் சூப்பர் க்ரூஸ் திறன் தான். அதாவது எரிபொருளை அதிகமாக செலவழிக்காமல் ஒலியின் வேகத்தை விட வேகமாக பறக்கும் திறன். இது விமான மோதல்களில் SU-57க்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். மேலும் இது F-35 விட வேகமாகவும் அதிக தாக்குதல் வரம்பை கொண்டதாகவும் இருப்பதாக ரஷ்யா கூறுகிறது. இந்த SU-57 ஒப்பந்தம் நிறைவேறினால் அது ஆசியாவின் ராணுவ சமநிலையை முழுமையாக மாற்றும். அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை விரும்பவில்லை என்பதில் எந்த ரகசியமும் இல்லை. இந்தியா SU-57 விமானத்தை வாங்கினால் அமெரிக்கா காட்சா சட்டம் மூலம் பொருளாதார தடைகளை விதிக்கும் அபாயம் உள்ளது. ஏற்கனவே ரஷ்யாவின் S-400 ஏவுகணை அமைப்புக்காக இந்தியா இந்த அச்சுறுத்தல்களை சந்தித்தது. இந்த SU-57 ஒப்பந்தம் அமெரிக்காவின் F-35 விற்பனை நலன்களையும் நேரடியாக பாதிக்கும். ரஷ்யாவுடன் ராணுவ ஒப்பந்தம் வைக்கும் நாடுகள் அனைத்தையும் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் வைக்கவே விரும்புகின்றது. இதில் பாகிஸ்தானின் அச்சம் என்ன? இந்தியாவுக்கு SU-57 கிடைத்தால் பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. பாகிஸ்தான் பெரும்பாலும் சீனாவின் J-10 அல்லது அமெரிக்காவின் பழைய F-16 விமானங்களையே நம்பியுள்ளது. அது தவிர பாகிஸ்தானிடம் ஏராளமான எண்ணிக்கையில் J-17 விமானங்களும் உண்டு. அது திரைப்படத்தில் ஒரு காமெடி ட்ராக் போல என்பதால் அதை விட்டுவிடலாம். SU-57 விமானத்தின் அதிக தாக்குதல் வரம்பு மற்றும் ஸ்டெல்த் திறன் பாகிஸ்தானின் வான்வெளியில் இந்தியாவின் ஆதிக்கத்தை உறுதி செய்யும். இந்த அதிர்ச்சி தான் பாகிஸ்தானை உடனடியாக சீனாவையோ அல்லது துருக்கியையோ நாட தூண்டியுள்ளது. இந்த இரண்டு வல்லரசு விமானங்களின் தொழில்நுட்ப ரகசியங்களையும் அவற்றின் உற்பத்தி சவால்களும் என்ன? முதலில் ஸ்டெல்த் திறன். ஸ்டெல்த் என்றால் எதிரி ரேடாரில் சிக்காமல் இருப்பது. இதில் F-35 தான் உலகின் முதன்மையானது. F-35 விமானம் உருவாக்கப்பட்டது அதற்காகத்தான். அதன் வடிவமைப்பு, விமானத்தின் உடல் மற்றும் பெயிண்ட் என எல்லாமே ரகசிய தாக்குதலுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த ஸ்டெல்த் திறனுக்காகத்தான் அமெரிக்கா உலக நாடுகளை மிரட்டுகிறது. ஆனால் SU-57 விமானத்தை பற்றி பல சர்ச்சைகள் உள்ளன. இது உண்மையிலேயே 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் விமானமா என்றும் சில ராணுவ வல்லுநர்கள் சந்தேகம் கொள்கின்றார்கள். SU-57 வடிவமைக்கப்பட்ட விதம் F-35 விட பழமையானது. அதன் கிராஸ் செக்ஷன் விமான பரிபாசையில் இதை RCS என்பார்கள். F-35 விட மிகப்பெரியது என்று சில கசைந்த தகவல்கள் சொல்கின்றன. அது உண்மையாக இருந்தால் எதிரிகளின் ரேடார்களில் இது மிக எளிதாக சிக்கும் வாய்ப்பு உள்ளது. ரஷ்யா தனது SU-57 விமானத்தை முதல் தாக்குதல் விமானம் என்று சொல்லவில்லை, மாறாக போர்க்களத்தின் ராஜாவாக இருக்கும் என்று சொல்கின்றது. ஏன் அப்படியான வர்ணனை? ஏனென்றால் இதன் ஸ்டெல்த் திறனை விட தாக்குதல் வேகம் மற்றும் ஏவுகணையை சுமந்து செல்லும் திறனில் ரஷ்யா கவனம் செலுத்துகின்றது. இந்த இரண்டு விமானங்களின் இதயம் எது? அதுதான் அவற்றின் என்ஜின்கள். F-35 விமானம் ஒரு என்ஜினை மட்டுமே பயன்படுத்துகிறது. அது Pratt & Whitney F-135 என்ஜின்.
இந்த என்ஜின் தான் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவ விமான என்ஜின்களில் ஒன்று. Su-57 விமானம் 2 என்ஜின்களை பயன்படுத்துகிறது. அது சட்டன் AL-41F1 என்ஜின். இதன் முக்கிய சிறப்பு அதன் வளைந்து கொடுக்கும் திறனாகும். Su-57 விமானம் வானில் மிக வேகமாக சாகசங்களை அதாவது அக்ரோபாட்டிக்ஸ் செய்ய முடியும். இதுவே F-35 பலவீனம். F-35 ஒரு கனமான கம்ப்யூட்டர் போல செயற்படுகின்றது. ஆனால் Su-57 ஒரு அதிவேக ரேஸ் கார் போல செயற்படுகிறது. ரஷ்யாவின் எதிர்கால திட்டம் SDLA-30 என்ற புதிய தலைமுறை என்ஜினை Su-57 பொருத்த போகின்றது. இது நடந்தால் Su-57 வேகம் மற்றும் திறனை யாரும் ஜெயிக்க முடியாது. தொழில்நுட்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சந்தை நிலவரம் என்ன சொல்கின்றது? போர் விமானங்களின் வர்த்தக போட்டி மிகவும் கொடூரமானது. F-35 விமானத்தின் விலை குறைந்து கொண்டே வருகிறது. காரணம் அதன் அதிக உற்பத்தி வீதம், ஹை ப்ரொடக்ஷன் ரேட். அமெரிக்கா இந்த விமானத்தை ஆயிரக்கணக்கில் தயாரித்து உலக நாடுகளுக்கு விற்கின்றது. ஒரு F-35 போர் விமானத்தின் விலை தற்போது $80 மில்லியன் என்ற அபாயகரமான அளவை தொட்டுள்ளது. ஆனால் Su-57 நிலைமை வேறு. ரஷ்யா இனமும் இந்த விமானத்தை மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே தயாரித்துள்ளது. அதன் உற்பத்தி வேகம் மிகவும் மெதுவாக உள்ளது. ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் உள்ள சவால்களால் Su-57 விமானத்தின் உற்பத்தி செலவு குறையவில்லை. அதிக உற்பத்தி செய்யாததால் அதன் ஒரு யூனிட்டின் விலை F-35 விட அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. இந்தியா இந்த விமானத்தை வாங்கினால் அது ரஷ்யாவின் பொருளாதார சக்கரத்தை சுழற்ற உதவும். அதனால் தான் ரஷ்யா இந்தியாவுக்கு இவ்வளவு தூண்டில் போடுகிறது. இந்த 2 விமானங்களின் போட்டியும் பாகிஸ்தானுக்கு கலக்கத்தை கொடுத்துள்ளது. பாகிஸ்தான் பழைய F-16 போர் விமானங்கள் Su-57 வருகையை சமாளிக்க முடியாது. இந்த நிலையில் பாகிஸ்தான் ஒன்று அமெரிக்காவிடமிருந்து மிகவும் விலை உயர்ந்த F-35 விமானத்தை கேட்க வேண்டும், அல்லது சீனாவிடமிருந்து அதன் J-20 போர் விமானத்தை வாங்க வேண்டும். ஆனால் J-20 விமானத்தின் நம்பகத்தன்மை குறித்த சந்தேகங்கள் உள்ளன. இந்த சூழ்நிலை ஆசியாவில் விமான ஆயுத போட்டியை தீவிரப்படுத்துகின்றது. இந்தியாவுக்கு Su-57 கிடைத்தால் அது பாகிஸ்தானை உடனடியாக ஒரு பெரிய ஆயுத செலவுக்குள் தள்ளும். இதுவே இந்தியாவின் உக்திசார் வெற்றியாகவும் மாறும். இப்போது இந்த 2 விமானங்களின் ராடார் போர் ஏவுகணை திறன் மற்றும் இந்தியாவின் எதிர்கால விமானப்படையில் இவை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பார்க்கலாம். F-35 குறைபாடுகள் என்ன? Su-57 உண்மையான ஆபத்து என்ன? அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா? இதில் விஷயம் உள்ளதா? வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வான்போரில் உண்மையான ரகசியத்தை பார்க்கலாம். ஒரு போர் விமானத்தின் வெற்றி அதன் வேகத்தில் இல்லை, எதிரியை முதலில் பார்ப்பதில் உள்ளது. இது 2 விமானங்களின் கண்களும் காதுகளும் எது. அதுதான் ராடார் அமைப்பு. F-35 விமானம் APG-81 என்ற அதிநவீன AESA ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்ட் அரே ராடாரை பயன்படுத்துகிறது. இது மிக துல்லியமானது. இது சும்மா இலக்குகளை பார்ப்பதோடு நிற்கவில்லை. இது கண்டறிந்த தகவல்களை மற்ற விமானங்களுடனும் கடற்படையுடனும் உடனடியாகவே பகிர்ந்து கொள்ளும். இதுதான் டேட்டா ஃபியூஷன். F-35 ஒரு ராணுவ குழுவின் தலைவர் போல செயற்படுகின்றது. Su-57 விமானம் N-36 Belka என்ற ஒருங்கிணைந்த ராடார் அமைப்பை பயன்படுத்துகின்றது. இது ஒரு படி மேலே சென்று விமானத்தின் இறக்கைகளிலும் ராடார் சென்சர்களை வைத்துள்ளது. இதன் மூலம் விமானத்தை சுற்றியுள்ள 36 டிகிரி பகுதிகளையும் இது முழுமையாக கண்காணிக்கும். இதன் தத்துவம் வேறு. இது எதிரிகளின் கண்களில் சிக்காமல் அதிக தூரத்தில் இருந்து எதிரியை சுடுவதில் கவனம் செலுத்துகிறது. இந்த ராடார் போரில் F-35 தகவல் ஒருங்கிணைப்பு அதாவது இன்டகிரேஷன் அமைப்பு வெற்றி பெறுகின்றது. ஆனால் Su-57 அதிக கண்காணிப்பு திறன் F-35க்கு ஒரு பெரிய சவால் கொடுக்கின்றது. ஒரு போர் விமானம் சுமந்து செல்லும் ஆயுதங்கள் தான் அதன் திறனை நிர்ணயிக்கும். 5ஆம் தலைமுறை விமானங்கள் ரகசியமாக இருக்க வேண்டும். அதனால் அதன் ஏவுகணை உடலுக்குள் உள்ள வெப்பன்ஸ் பே எனப்படும் ஆயுத கிடங்கில் வைக்கப்படுகின்றன. F-35 விமானம் எங்களது ஸ்டெல்த் திறனை இழக்க விரும்பவில்லை. F-35 விமானம் தனது ஸ்டெல்த் திறனை இழக்க விரும்பவில்லை. அதனால் அது பெரும்பாலான ஏவுகணைகளை உடலுக்குள் மட்டுமே சுமந்து செல்கிறது. இதன் மூலம் அதன் ஆயுத சுமை குறைவாக இருக்கும். ஆனால் ரகசியமாக தாக்குதல் நடத்தும். Su-57 விமானம் அதிகப்படியான தாக்குதல் ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியும். ஆனால் அது சில ஏவுகணைகளை விமானத்தின் வெளிப்புறத்திலும் அதாவது எக்ஸ்டர்னல் கேரியேஜிலும் சுமந்து செல்லலாம். இது ஸ்டெல்த் திறனை குறைக்கும். ஆனால் போரின் போது அதிக தாக்குதல் நடத்த இது வழிவகுக்கும். அமெரிக்காவின் உக்தி மறைந்து நின்று சுடு, ரஷ்யாவின் உக்தி வேறு. முதலில் சுடு பின்னர் மறை என்ற கொள்கையில் அது இயங்குகிறது. இந்த ஒப்பீடுகள் இந்தியாவுக்கு ஒரு பெரிய இக்கட்டை கொடுக்கின்றன. இந்தியாவுக்கு தேவை ஒரு பலம் வாய்ந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம். F-35 தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பாக இருந்தாலும் அதை வாங்குவது அமெரிக்காவின் கடுமையான நிபந்தனைகளுடன் வரும். ஒவ்வொரு உதிரி பாகத்திற்கும் அமெரிக்காவின் ஒப்புதல் தேவை. இது இந்தியாவின் இறையாண்மைக்கு சவால். Su-57 சவாலான தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தாலும் ரஷ்யா இந்தியாவுக்கு தொழில்நுட்ப பரிமாற்றத்தை வழங்கும். இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா தனது சொந்த AMCA விமான தயாரிப்பு திட்டத்தில் பயன்படுத்தலாம்.
அந்த திட்டத்தை கணிசமாக வேகப்படுத்தும். இதுவே இந்தியாவுக்கு மிகப்பெரிய நன்மை. இந்தியாவுக்கு தேவையானது F-35 நிபந்தனைகள் இல்லாத அதே சமயம் Su-57 தொழில்நுட்ப பரிமாற்றங்கள். அமெரிக்காவின் கான்சா சட்டத்தடைகளை தவிர்ப்பதே இந்தியாவின் முக்கிய உக்தி. இந்தியாவுக்கு தேவையானது F-35 நிபந்தனைகள் இல்லாத அதே சமயம் Su-57 தொழில்நுட்ப பரிமாற்றங்கள். இந்தியா எதை தேர்வு செய்ய வேண்டும்? அமெரிக்காவின் F-35 சிறந்த ஸ்டெல் கம்ப்யூட்டர், ஆனால் Su-57 ஒரு அபாயகரமான சூப்பர் ஃபைட்டர். ரஷ்யாவின் Su-57 விமானம் சில தொழில்நுட்ப குறைபாடுகளை கொண்டிருந்தாலும் இந்தியாவின் நீண்டகால பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு இலக்குகளுக்கு இதுவே சரியான தேர்வாக இருக்கும். இந்தியாவின் விமானப்படையின் பாரம்பரியமும் ரஷ்யாவுடன் ஒத்துப்போகிறது. இந்த தேர்வே இந்தியாவின் விமான எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டது. இந்த இரண்டு விமானங்களின் தொழில்நுட்ப சவால் ஒரு புறம் இருக்கட்டும். இந்தியா எதை முடிவெடுக்க போகின்றது? பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா? இதில் விஷயம் உள்ளதா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.